श्री राम जय जय राम। 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 जय श्री राम। ब्रह्म आकाशा ऐसे निवल, माया वसुंधरा डहुल, ब्रह्म सूक्ष्म केवल, माया स्थूल रूपी। ब्रह्म ते अप्रत्यक्ष असे, माया ते प्रत्यक्ष दिसे। ब्रह्म ते समची असे, माया ते विषम रूपी। माया लक्ष ब्रह्म अलक्ष, माया साक्ष ब्रह्म असाक्ष। माये मध्ये दोन्ही पक्ष, ब्रह्मी पक्षची नाही। माया पूर्व पक्ष ब्रह्म सिद्धांत, माया असंत ब्रह्म संत। ब्रह्मासी नाही करणे हेत, मायेसी आहे। ब्रह्म अखंड घनदाट, माया पंचभूतिक पोचट। ब्रह्म ते निरंतर निघोट, माया ते जुनी जर्जरी। माया घडे ब्रह्म घडेना, माया पडे ब्रह्म पडेना। माया बिघडे ब्रह्म बिघडेना, जैसे तैसे। ब्रह्म असतची असे, माया निरसिताच निरसे। ब्रह्मास कल्पांतनासे, मायेसी आहे। माया कठिन ब्रह्म कोमळ, माया अल्प ब्रह्म विशाल। माया नासे सर्व काळ, ब्रह्मची असे। वस्तु नव्हे बोलिजे ऐसी, माया जैसी बोलिजे तैसी। काळ पावेना वस्तूसी, मायेसी झडपी। नाना रूप नाना रंग, तितुका मायेचा प्रसंग। माया भंगे ब्रह्म अभंग, जैसे तैसे। आता असो हा विस्तार, चालत जाते सचराचर। तितुकी माया परमेश्वर, सबाह्यभ्यंतरी। सकल उपाधी वेगळा, तो परमात्मा निराळा। जलीय सोनी नातळे झळा, आकाश जैसे। माया ब्रह्माचे विवरण, करिता चुके जन्म मरण। संतास गेलिया शरण, मोक्ष लाभे। अरे या संतांच्या महिमा, बोलावया नाही सीमा। जयाचेनी जगदात्मा, अंतरिची होये। इति श्रीदास बोधे गुरु शिष्य संवादे, माया ब्रह्म निरूपण नाम समास पांचवा। जय श्री राम। जय श्री राम। ஒரு சத்குருநாதனிடத்துல ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய குணம் அப்படிங்கிறது பொறுமை. சிஷ்யால பிரம்மஜானம், அவளுக்கு பிரம்மஜானம் பிராப்தி ஆகணும் சிஷ்யாளுக்கு அப்படின்னு பெரும்பாடுபட்டு உழைச்சு அவளுக்கு அதை புகுத்தி அவளை எப்படியும் பிரம்மஜானிகளா ஆக்கணும் அப்படின்னு முறையோட அதுக்கு எஃபர்ட் போடுற பேர் சத்குருநாதா. உழைப்பு முழுக்க அவரோடது. இது பண்ணும் பொழுது கேட்ட விஷயத்தையே பல தடவை சிஷ்யாள் கேட்பா. சிலப்போ கோணமானான்னு கூட ஒரு சின்ன கேள்விகளை கேட்பா. ஆனா அந்த கேள்விகளை கேட்டு சத்குருநாதால் தன்னுடைய பொறுமையை இழக்காமல் ஜாகிரதையாக அவ மனசுக்கு புரியும்படியாக, அவ மனசுக்கு தெளிவு அடையும்படியாக பதில் சொல்லணும். இது சிஷ்யால் கேட்டு சொல்லுவாங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனா சத்குருநாதால தானே பார்த்ததுனாலே டயர்லெஸ் எஃபர்ட் அப்படின்னு சொல்றோமே, ஓய்வு எடுக்காமல் அவருடைய உழைப்பு, திருப்ப 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 அதே விஷயத்தை சொல்லி 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 சொல்லி
நம்ம மனசுல அதை புகுத்தணும் அப்படிங்கிற பெரிய மகா பிரயாசம் படக்கூடியவர் சத்குருநாதாள். அது மாதிரி 6வது தசகத்துடைய இந்த 5வது சமாசத்துல ஆரம்பிக்கும் பொழுதே ஏற்கனவே மாயா பிரம்மம் அப்படிங்கிறது நிரூபணங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறமும் சிஷ்யால் திரும்பவும் அதே கேள்வியை கேட்கும் பொழுது அதே விஷயத்தை திருப்பியும் சொல்றார். அலுப்பு செருப்பு இல்லாம சொல்றார். எத்தனை விதங்கள்ல சொல்ல முடியுமோ அதை எப்படியாவது சொல்லி அந்த சிஷ்யனுடைய மனசுல அதை ஏத்தனம் அப்படிங்கிற ஒரு முழு பொறுப்பு சத்குருநாதாண்டத்துல. கடைசியில சொல்லும் போது சொன்னார், இந்த லோகத்தில் இருக்கிற சாது ஜனங்களோ சந்துக்களோ மகான்களோ சத்குருநாதாலோ நம்ம கூட இந்த லோகத்திலேயே அவளும் வளைய வரும்போது நம்மள மாதிரி வளையவராளேன்னு பார்த்து நம்ம அவளை தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. அவ நம்மள மாதிரிதான் இருக்கா பார்க்கறதுக்கு, நம்மள மாதிரிதான் இருக்கு அவரோட நடவாழ்க்கை எல்லாமே, வாழ்க்கையே நம்மள மாதிரிதான் இருக்கு. ஆனால் அவ இந்த லோகத்துல அலிப்தமாக இருந்துட்டு இங்க நடமாடிண்டே இருக்கும் பொழுதே தான் பிரம்மஜானத்துல இருந்துட்டே பிரம்மஜான நிலையிலேயே தான் அவ இருக்கா. இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சத்குருநாதால பார்த்தாலே தெரியறது. அவர் இருக்கக்கூடிய நிலை நம்மள மாதிரி இல்லைங்கிறது நல்லா தெரியறது. அதனால அவர் நம்மள மாதிரி இருக்காரே அப்படின்னு பார்த்து மயங்கி விடக்கூடாது. கோண்டாள சாண்டூன நீரகேஜே, ஒரு தடாகத்துல மேல நிறைய பாசி பிடிச்சு கிடக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த தடாகத்துல தீர்த்தம் உண்டு எடுக்கணுமானால் என்ன பண்ணுவா? அந்த பாசியை நகத்தினா உடனே தீர்த்தம் கிடைக்குமே. நீரும் க்ஷீரமும் கலந்து இருக்கும் பொழுது அதுல நீர் அதாவது அந்த ஜலத்தை அதுல இருந்து தனியா எடுத்து கொடுத்தனா க்ஷீரம் கிடைக்குமே. இப்ப எப்படி அந்த தடாகத்தை பாசியை நகர்த்தி அதுல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை சேவிக்க முடியறதோ, எப்படி பாலும் ஜலமும் கலந்திருந்தா ஜலத்தை நகர்த்தி எடுத்து அதே பாலை மாத்திரம் எடுத்து அனுபவிக்க முடியறதோ, அது மாதிரி சாதுக்கள்னால இப்பேற்பட்ட மாயையாகிய பாசி அடைஞ்ச தடாகம் இந்த லோகத்துல மாயையை நகர்த்தி அதுக்குள்ள சாரபூதமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை அவளால அனுபவிக்க முடியறது. தானும் அனுபவிப்பார்கள், நம்மளையும் அனுபவிக்க வைப்பார்கள். அவளை போய் சரணம் அடையணும், அதுதான் தாமதம். அவள் சரணத்தை அடைஞ்சோமானால் அவ என்ன மார்க்கத்தை காமிச்சு தராளோ அந்த மார்க்கத்தை திருடமாக பக்தியோட ஸ்ரத்தையோட கிஞ்சித் கூட சந்தேகம் இல்லாம இந்த மார்க்கத்தை நம்ம நடந்தோமானால் நிச்சயமாக அதே பிரம்மஜானம் நம்மளுக்கு கிடைக்கும். பிரம்ம ஆகாஷா ஐசே நிவள மாயா வசுந்தரா டகுல. சத்குருநாதால் மேல பேசுறாருன்னு சிஷ்யால்கிட்ட பிரம்மத்துக்கும் மாயைக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சமாசம் இது இல்லவா? சொல்லறார், பிரம்ம ஆகாஷா ஐசே நிவள. பிரம்மம் ஆகாசம் மாதிரி நிர்மலமாக இருக்கக்கூடியது. மாயா வசுந்தரா டகுல. மாயை எப்படின்னா இந்த வசுந்தரா இந்த பிருத்திவியை பார்த்தா எல்லார்த்தையும் நிர்மலமாகவா இருக்கு, கஷாபிஷான்னு இருக்குல்லவோ, அது மாதிரி மாயை அப்படிங்கிறார். பிரம்ம சூக்ஷ்ம கேவல மாயா ஸ்தூல ரூபி. பிரம்மம் அநாமம் அரூபம் அத்வயம், இதுதானே பிரம்மத்துடைய லட்சணம். அதனால பிரம்மம் சூக்ஷ்மமாகவே தான் இருக்கும், எங்கும் இருக்கும், ஆனா சூக்ஷ்மமாக இருக்கும். மாயா ஸ்தூல ரூபி. மாயா சில இடத்துலதான் இருக்கும், ஆனா ஸ்தூல ரூபமாக இருக்கும். பிரம்ம தே அப்பிரத்யக்ஷ அசே, மாயா தே பிரத்யக்ஷ திசே. இதுதான் விளையாட்டு. எது சத்தியமோ எது சாஸ்வதமோ அது கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறது. அப்பிரத்யக்ஷ அசே. நம்மளுடைய இந்திரியங்கள்னாலையும் நம்மளுடைய புலன்கள்னாலையும் அந்த பிரம்மத்தை தேர்ந்து எடுக்க முடியாது. எது நம்ம இந்திரியங்களுக்கும் புலனுக்கும் தென்படுறதோ மாயா சாட்ச மாயாத்தே பிரத்யக்ஷ திசை. பிரத்யக்ஷமா கண்ணுக்கு நேர எல்லாம் தெரியறது, ஆனா அதுதான் பொய். நம்ம இந்திரியங்களுடைய ஓட்டத்துக்கு எதெல்லாம் அடங்குறதோ அதெல்லாம் பொய்யா இருக்கு. பிரம்மத்தே சமச்சி அசே மாயாத்தே விஷம ரூபி. பிரம்மம் எல்லா விதத்திலையும் சமமா இருக்கும், மாயா சமமா இருக்கவே இருக்காது. அதனாலதான் அது மாயை. மாயை சமமா இருக்காது மாத்திரம் இல்லை,
மாயையில விஷமம் உண்டு, மாயா விஷம ரூபி அப்படிங்கிறார். மாயா லக்ஷ, பிரம்ம அலக்ஷ. நம்மளுடைய லட்சியத்துல அடக்கிக்க முடியும் மாயைய நம்மளால. நம்மளுடைய லட்சியத்தை பிடிச்சு வைக்க முடியாம இருக்கக்கூடிய வஸ்து பிரம்மம், பிரம்ம அலக்ஷ. மாயா சாட்ச, பிரம்ம அசாட்ச. மாயையுடைய தோற்றத்துக்கு மாயையுடைய இருப்பு இருக்கு அப்படின்னு தெரியணுமானால் அதுக்கு தொட்டுக்க ஒரு சாட்சி வேணும். ஒரு சாட்சியை ஒண்ணு வச்சுட்டுதான் மாயையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா பிரம்மம் இருக்கே, சாட்சியே தேவையில்லை, சாட்சி இல்லாமலே அது எப்பவும் இருக்கு. மாயே மத்தியே தோனி பக்ஷ, பிரம்மி பக்ஷசி நாஹி. மாயை அப்படிங்கிற விஷயத்தை தர்க்கம் பண்ண வந்தோமானால் அதுல பூர்வ பட்சம் உத்தர பட்சம் அப்படிங்கிற ரெண்டு பட்சம் இருக்கு. மாயையை பத்தி பேச வரும்பொழுது பூர்வ பட்சம் உத்தர பட்சம் அப்படிங்கிற விஷயம் வருது. ஆனா பிரம்மத்தை பத்தி பேச வரும்பொழுது ஒரு பட்சமும் கிடையாது. மாயா பூர்வ பட்ச. ஒரு விசாரம் பண்ணணும், பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது பூர்வ பட்சம் சித்தாந்தம் அப்படிங்கிறது ரெண்டு பாகம். சித்தாந்தம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு வரவேண்டிய விஷயம், சித்தாந்தமான இருக்கிற பாகம். பூர்வபக்ஷம் அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய விஷயம். நேர் எதை நம்மளுக்கு சித்தாந்தம் பண்ணணுமோ அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை பூர்வபக்ஷமாக எடுத்துட்டு அப்புறம் அந்த வாதத்துல அது இல்லை அப்படின்னு தள்ளப்பட்டு சித்தாந்தம் நிர்ணயிக்கப்படும். அப்படி பண்ணும் பொழுது மாயை தான் பூர்வபக்ஷமாக இருக்கும், பிரம்மம் தான் சித்தாந்தமாக அமையும். மாயா அசந்த, பிரம்ம சந்த. மாயை அப்படிங்கிறது அசந்த, அசத் விஷயம். பிரம்ம அப்படிங்கிற சந்த, சத் விஷயம். பிரம்மாசி நாஹி கரணே ஹேத மாயேசி ஆஹே. பிரம்மத்துக்கு ஒரு ஹேத்துவும் கிடையாது. எதையும் காரணம் கொண்டு பிரம்மம் இல்லை, பிரம்மம் இருக்கு. இந்த காரணத்தினால பிரம்மம் வந்ததுங்கிறது இல்லை. பிரம்மம் எப்பவுமே இருக்கு. ஆனா மாயை அப்படி இல்லை. மாயை ஒரு ஹேத்துனாலதான் மாயையே இருக்கு. பிரம்ம அகண்ட கனதாட்ட. பிரம்மம் அப்படிங்கிறது அகண்டமான விஷயம். கனதாட்ட, கனதாட்ட அப்படின்னாக்கா ஒரு அணுமாத்திரம் கூட எங்கேயும் பிரம்மம் இல்லை அப்படின்னு கிடையாது. அடைஞ்சு எல்லா இடத்திலும் பிரம்மம் இருக்கு. மாயா பஞ்சபூதிக போச்சட்ட. மாயை அப்படிங்கிறது பஞ்ச மகாபூதங்கள் இருக்கே, அந்த பஞ்சமகாபூதங்களுடைய விதவிதமான காம்பினேஷன்ஸ் தான் மாயை. போச்சட்ட பார்க்கறதுக்கு என்னெல்லாமோ காட்சிகளாக மாயை இருக்கே தவிர அது உள்ள பார்த்ததுன்னா உள்ள ஹாலோவா இருக்கு. உள்ள ஒண்ணுமே இல்லை, சத்தே இல்லாம உள்ள காலியா இருக்கு. வடியில மாத்திரம் ஏதோ அதுக்கு ரூபம் தெரியறது. போச்சட்ட. பிரம்மதே நிரந்தர நிகோட்ட மாயாதே ஜுனி ஜர்ஜரி. பிரம்மம் அப்படிங்கிறது நிகோட்ட அப்படின்னா எல்லா விதத்திலையும் பூர்ணமாக இருக்கக்கூடிய வஸ்து, கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய வஸ்து பிரம்மம் அப்படிங்கிறது. இப்போ மாத்திரம்தான் கம்ப்ளீட்டடா இருக்கு, முன்னாடி கம்ப்ளீட்டா இருக்கலே, பூர்ணமா இருக்கலே. கொஞ்ச காலம் அபூர்ணமா இருந்து திடீர்னு பூர்ணமாச்சுன்னு சொல்ல முடியாது. பிரம்மதே நிரந்தர நிகோட்ட. என்னைக்குமே எப்பவுமே பிரம்மம் பூர்ணமான இருக்கக்கூடிய வஸ்து தான். மாயாதே ஜுனி ஜர்ஜரி. பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறதுனால எப்பவுமே நவம் நவமாகவே இருக்கும். மாயா பூர்ணமா இல்லாத வஸ்துவா இல்லாததுனால காலத்துடைய ஆக்கிரமணத்தினாலையும் தேசத்துடைய ஆக்கிரமணத்தினாலையும் மாயை மாறுதல் நிறைய மாறுதல் மாயையில் ஏற்படுறதுனாலையும் மாயை அப்பப்போ பழசாகிண்டு போகும், அப்பப்போ புதுசாகிண்டு வரும். அதனால மாயை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே மாதிரி இருக்காத வஸ்து, எப்பவுமே சஞ்சலமா இருக்கக்கூடியது தானே மாயை. மாயை சஞ்சலமா இருக்கிறதுனால இப்ப இருக்கிற வஸ்து பழசாகிண்டு போகும், புதுசா ஒரு வஸ்து வந்துட்டே இருக்கும். அதனால எவ்வளவோ விஷயங்கள் அந்த மாயையில பார்த்தோமானால்
ஜுனி ஜர்ஜரி. ஜுனி அப்படின்னா பழசு, பழசுலயும் ஜர்ஜரி. ஜர்ஜரினா நிறைய வேரண்டேர் ஆனது உண்டு நிறைய மாயையில. மாயா கடே பிரம்ம கடேனா, மாயை அப்படிங்கிறது சிருஷ்டிக்கப்பட்டு வந்தது. கடே நேத்தி வரைக்கும் இருக்கல, இப்போலேந்து இருக்கு. ஒரு கல்பாந்தம் முடிஞ்சு கொடுத்தனா மாயை இல்லாம இருக்கக்கூடிய நேரம், அப்புறம் திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது மாயை திரும்ப இருக்கே. அப்போதான் மாயை சிருஷ்டிக்கப்படும் பொழுது அதான் மாயா கடே. அப்போலேந்து மாயை இருக்கு. பிரம்ம கடேனா, பிரம்மம் இப்போ இருந்தது இப்போ இல்லை அப்படிங்கிறது இல்லாததுனால கடேனா. மாயா ஹேப்பன்ஸ், பிரம்ம டஸ் நாட் ஹேப்பன். மாயா படே பிரம்ம படேனா, மாயை இப்போ இருக்கு அப்புறம் இல்லைங்கிறதே அப்புறம் இல்லைங்கிறது என்ன தெரியுது? அப்பப்போ விழுந்துடுறது மாயை. எதுலேருந்து வந்ததோ அதுல போய் லீனமாகி விழுந்துடுறது. பிரம்ம படேனா, பிரம்ம ஏகவஸ்துவா இருக்கிறதுனால எங்கேயும் விழறது கிடையாது. மாயா விகடே பிரம்ம விகடேனா ஜெய்சே தைசே. மாயை அப்பப்போ மாயா விகடே ஸ்பாயில்ட் ஆயிடுறது மாயை. பிரம்ம விகடேனா, பிரம்மம் ஸ்பாயில் ஆகாம எப்பவுமே ஜெய்சே தைசே, எப்பவும் எப்படி இருக்கோ அப்படியேதான் இருக்கு. பிரம்ம அசதச்சி அசே, மாயா நிரசதாச்சு நிரசே. பிரம்மம் எங்கும் எப்பவும் எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டு இருக்கு. அசதச்சி அசே, எப்பவும் மாதிரி எந்த மாறுபடையும் இல்லாம இருக்கும். மாயா நிரசிதாச்சு நிரசே, மாயை அப்பப்போ க்ஷீணமாகும், அப்பப்போ விருத்திக்கும், அப்பப்போ க்ஷீணமாகும், அப்பப்போ விருத்திக்கும். பிரம்மாச கல்பாந்தனசே மாயேசி ஆகே. அதனால கல்பம் கல்பாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் கல்பம் முடியும் பொழுது பிரளயத்துல எல்லாம் எப்படி இல்லைன்னு ஆயிடுறதோ, நாசம் ஆயிடுறதோ, அந்த நாசம் மாயைக்கு மட்டும்தான் அந்த நாசம், பிரம்மத்துக்கு அந்த நாசம் கிடையாது. மாயா கঠিன பிரம்ம கோமள. இது நம்ம உணர்ந்தோமானால் இந்த சப்தத்துக்கு அர்த்தம் புரியும். மாயா கঠিன, மாயை அப்படிங்கிறது ருச்சிகரமா இருக்கு, ஆனா உண்மையா பார்த்ததுன்னா ரொம்ப டிஃபிகல்ட். அதுதான் பிரம்ம கோமள. பிரம்மம் நம்மளுக்கு தெரியாததுனால, அதோடைய ருச்சி தெரியாததுனால நம்ம பிரம்மத்துக்கிட்ட நெருங்க மாட்டோங்கிறோம். ஆனால் பிரம்மம் தான் எல்லாத்தோடையும் கோமளம். மாயா அல்ப பிரம்ம விஷால. மாயை அப்படிங்கிறது அல்பம், தேசத்தினாலையும் அல்பம், காலத்தினாலையும் அல்பம். ஆனா பிரம்ம விஷால, பிரம்மம் இருக்கே அது விஷாலமானது. மாயா நாசே சர்வகால பிரம்மச்சி அசே. மாயா நாசே, இப்பவோ அப்புறமோ எப்பவோ மாயை நாசம் அடைய போறது. ஆனா சர்வகால பிரம்மச்சி அசே, காலத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய பிரம்மம் எப்பவுமே உண்டு. வஸ்துனவே போலிஜே ஐசி, மாயா ஜெய்சி போலிஜே தைசி. பிரம்மம் எப்படின்னா இதவித்தம் அப்படின்னு நிர்ணயிக்க முடியாதது பிரம்மம். வஸ்துனவே போலிஜே ஐசி, உன் சொல்லுக்கு அடங்கக்கூடிய வஸ்து பிரம்மம் இல்லை, உன்னுடைய கற்பனைக்கு அடங்கக்கூடிய வஸ்து பிரம்மம் இல்லை, உன்னுடைய ஞானத்துக்கு அடங்கக்கூடிய வஸ்து பிரம்மம் இல்லை. அதனால நீ எப்படிலாம் சொல்லணும்னு நினைக்கிறையோ அப்படிலாம் பிரம்மத்தை சொல்லிவிட முடியாது. ஆனா அதுதான் சாஸ்வதம். மாயா ஜெய்சி போலிஜே தைசி. மாயா நீ எப்படிலாம் சொல்லறியோ உன் சொல்லுக்கு அடங்கும். நீ என்னெல்லாம் கல்பிக்கிறோ எல்லா கற்பனைக்கும் அடங்கும், எல்லாத்துக்கும் வசத்துல இருக்கும் மாயை. ஆனா அது அசாஸ்வதம். கால பாவேனா வஸ்துசி மாயேசி ஜடப்பி. காலத்துக்கு அப்பாற்பட்டது இருக்கிறது பிரம்மம். காலம் கபலீகரம் எதை பண்றதோ அது மாயை. நானா ரூப நானா ரங்க, விதவிதமான ரூபங்கள் விதவிதமான வர்ணங்களோட இருக்கக்கூடியது. தித்துகா மாயை சாப்பிரசங்க. இச்சரையும் விதவிதமா வெரைட்டியா தெரியுது. ஆனா அதெல்லாம் மாயே. மாயா பங்கே பிரம்ம அபங்க ஜெய்சே தேசே. மாயைய துண்டம் துண்டமா வெட்டி போடலாம், அப்பேற்பட்ட பங்கம் படக்கூடியது மாயை. ஆனா எப்பேற்பட்ட பங்கமும் படாம அபங்கமாக இருக்கக்கூடியது பிரம்மம். ஆத்தா அசோஹா விஸ்தார சாலத்துதா ஜாத்தே சராச்சர. உனக்கு சுத்தி பேர் இருக்கக்கூடிய சராச்சரம் இருக்கே, அண்டங்கள் பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கே, வந்துன்னு போயிட்டு இருக்கே, இதெல்லாம் எப்பேற்பட்ட விஸ்தாரத்தை நீ பார்க்கிறையோ
அப்பேற்பட்ட உனக்கு அகண்டமாக தோணுறதே தவிர அந்த விஸ்தாரமே கண்டமானதுதான். அது மாயை திதுக்கி மாயா பரமேஸ்வர சபாக்கிய அபியந்தரி. இந்த மாயைக்கு உள்ள இருக்கக்கூடிய வஸ்துவும் பிரம்மம் தான். இந்த மாயைக்கு வழியில இருக்கக்கூடிய வஸ்துவும் பிரம்மம் தான். இந்த மாயைக்கு முன்னாடி இருந்த வஸ்துவும் பிரம்மம் தான். இந்த மாயைக்கு அப்புறம் இருக்கக்கூடியதும் வஸ்துவும் பிரம்மம் தான். இந்த மாயையே எந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கு, இந்த மாயையே எந்த ஆதாரத்திற்குன்னு பார்த்ததுன்னா, இந்த மாயையுடைய எக்ஸிஸ்டன்ஸே பிரம்மத்துடைய ஆதாரத்துல தான். சகல உபாதி வேகடா தோ பரமாத்மா நிராளா. அந்த பிரம்மம் அந்த பரமாத்மாக்கே நிருபாதியா இருக்கிறது. எப்பேற்பட்ட உபாதியும் அந்த பரமாத்மா இடத்துல கிடையாது. உபாதி வேகடா, எப்பேற்பட்ட உபாதியும் இல்லை. எல்லா உபாதியிலேருந்தும் தள்ளி இருக்கக்கூடியது பரமாத்மா. ஜலிய சோனி நாத்தலே ஜலா ஆகாஷ ஜெய்சே. அது எப்படின்னா, ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் கீழே இருக்கக்கூடிய நதியிலேயோ சமுத்திரத்திலேயோ தடாகத்திலேயோ கிணறுலையோ இல்ல ஒரு சின்ன குழியில கொஞ்சம் தீர்த்தம் தேங்கி இருக்கு, அந்த குழியிலையோ எங்கானாலும் அந்த ஆகாசம் பிரதிபிம்பிக்கிறதே. அந்த ஆகாசம் பிரதிபிம்பிஞ்சதுனால அந்த ஆகாசம் ஈரமாகாம இருக்கு இல்லையா, அந்த ஆகாசம் பிரதிபிம்பம் தான் ஆச்சு. அப்போ கீழே இருக்கிற தீர்த்தத்தினால அந்த ஆகாசத்துக்கு எந்த எஃபெக்டும் ஆகல. ஆனா அந்த ஆகாசம் எல்லா இடத்திலையும் எல்லா தீர்த்தத்தையும் பிரதிபிம்பிக்கிற மாதிரி இந்த லோகத்துல, இந்த மாயா லோகத்துல எல்லா இடத்திலையும் அந்த பரமாத்மா, அதாவது அந்த பரபிரம்ம வஸ்து, அதாவது அந்த பரவஸ்து பிரதிபிம்பிக்கிறது. அது பிரதிபிம்பிச்சத்தினால இதனால இங்க இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய பாஞ்சபௌதிகமான பிரபஞ்சத்தினால அது மேல எஃபெக்ட் கிடையாது. எப்படி இந்த ஆகாசம் பிரதிபிம்பிச்சத்தினால அது ஈரமா ஆகாம இருக்கோ, அது மாதிரி இந்த லோகத்தை கலந்து கட்டியா இருந்தும் இந்த லோகத்தினால அந்த பிரம்மத்து மேல எப்பேற்பட்ட எஃபெக்டும் கிடையாது. மாயா பிரம்மாச்சே விவரண கரிதாச்சுக்கே ஜன்ம மரண. இப்பேற்பட்ட மாயை பிரம்மம் என்னது அப்படிங்கிற விவரணத்தை யாரு கேட்கிறாளோ, யாரு மனசுல வாங்கிக்கிறாளோ, யாரு அதுல கொஞ்சம் தியானத்தை செலுத்துறாளோ, அவளுக்கு ஜன்மமும் மரணமும் இருக்கக்கூடிய சக்கரம் இல்லை அப்படின்னு ஆகிவிடும். சந்தாசி கேலியா சரண மோக்ஷலாகே. இது எங்க போனா கிடைக்கும்? இந்த விவரணங்கள் சாதுக்களும் சந்துக்களுடையும் சரணாகதி பண்ணினோமானால் இதெல்லாம் கிடைக்கும். மோக்ஷ லாபம் அப்படிங்கிறது சாதுக்கள் சரணத்துல தான் இருக்கு. இப்பேற்பட்ட பிரம்மம், இப்பேற்பட்ட மாயையும் சாதாரண வஸ்து இல்லை. ஆனா என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வைக்கிறது இந்த சாதுக்களும் சந்துக்களும் இல்லையானால் நம்ம மனசுல இது ஏறவே ஏறாது. அப்பேற்பட்ட வள்ளல்கள் அந்த சாதுக்கள், அப்பேற்பட்ட வள்ளல்கள் அந்த சந்துக்கள், அப்பேற்பட்ட வள்ளல் இந்த சமர்த்த ராமதாசர், அப்பேற்பட்ட வள்ளல் நம்மளுடைய சத்குருநாதால் ஸ்ரீ அண்ணா. இப்பேற்பட்ட வள்ளல்கள் இருக்காளே, இந்த சாதுக்களும் சந்துக்களும் இருக்காளே, இவாளுடைய மகிமையை நம்ம எவ்வளவுதான் சொன்னா போறோம். ஏன்னா உண்மையை நம்மளுக்கு எடுத்து காமிச்சு தரக்கூடியவர்கள், சத்தியத்தை நம்ம மனசுல ஏற்றி கொடுப்பவர்கள். இப்பேற்பட்ட சாதுக்களை எவ்வளவு நமஸ்காரம் பண்ணினாலும் போராது. அரே அடா, இந்த சந்துக்களுடைய மகிமா இருக்கே போலாவையான் ஆகி சீமா. இவா மகிமையை சொல்ல 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 சீமாவே கிடையாது, அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஜயாஞ்சேனி ஜெகதாத்மா அந்தரச்சி போயே. அவா மாத்திரம் இல்லையானால் ஜெகதீஸ்வரனை பத்தி, ஜெகதாத்மாவை பத்தி நம்மளுடைய நம்ம ஆத்ம சாட்சா்காரம் நம்மளுக்கு தெரிய வைக்கக்கூடியவர்கள் அவர்களாச்சே. நம்மளை இந்த பரமாத்ம வஸ்து யாருன்னு காமிச்சு கொடுக்கிறவாரு அவாச்சே. நம்மளை இப்பேற்பட்ட பரமாத்மாவை தெரிஞ்சுக்கக்கூடிய மார்க்கத்துல நம்மளை நிற்க வச்சு நம்மளை நடத்தி அழைச்சிட்டு போறவர் அவர்களாச்சே. அதனால ஜயாச்சேனி அந்தரச்சி ஹோய. அவா மாத்திரம் இல்லையானால் நம்மளுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்கே, அது ஜாஸ்தி தான் ஆகும். அந்த சத்குருநாதாள், அந்த சாதுக்கள் சந்துக்கள் இவா நம்மளுக்கு பண்ணக்கூடிய மகத்தான பெரிய கைங்கரியம் என்னன்னா, நம்மளுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடை இருக்கே அதை கம்மி பண்ணி அதை இல்லைன்னு ஆக்கி நம்மளையும் அந்த பரமாத்மா கூட ஒன்று சேர விடுவா. அவதான் நம்மளை சேர்த்து விடுறா. அதனால அப்பேற்பட்ட சாதுக்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சமர்த்தராமதாசர் 6வது தசகத்தை 5வது சமாசமாக குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கக்கூடிய மாயா பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்தை பூர்த்தி பண்றார். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம
हरे राम